Hello friends, today I am going to tell about போராட்டாதி நட்சத்திரம். விதி ஏதோ ஒரு வீழ்வது போல் இருந்தாலும் அதுவல்ல விதி. விழுதுகள் கீழ் நோக்கி வீழ்வதே தான் நிமிர்ந்து நிற்கிறது யார்? அந்த ஆலமரம். இதுவே விதி. இன்று போராட்டாதி நட்சத்திரத்தை பற்றி நான் சொல்கிறேன். போராட்டாதி நட்சத்திரம் 2-3 பாதங்கள். மீனராசியில் 4வது பாதம் அமைந்துள்ள குருவுடைய நட்சத்திரம். சனியுடைய வீட்டில் குருவுடைய நட்சத்திரம். குருவின் வீட்டில் 4வது பாதமாகிய குருவினுடைய நட்சத்திரம். இவர்கள் தலை சிறந்த ஆன்மீகவாதிகள். குலதெய்வ வழிபாடு, சாஸ்திரம், சம்பிரதாயம், தெய்வ பக்தி, ஆன்மீகம் இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்கள் வீட்டில் எப்படியெல்லாம் வாழலாம், எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்ற தத்துவத்தை சொல்லி கொடுக்கும் நட்சத்திரம் இது. பெண்கள் போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தால் தன்னுடைய குழந்தையை இப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்று ஸ்ட்ரிக்டாக வளர்ப்பார்கள். குழந்தை என்னதான் தப்பு செய்தாலும் மன்னிக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த போராட்டாதி. அட்வைஸும் பண்ணுவார்கள். தன் குழந்தை தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டார்கள் என்று மன்னிக்கவும் அனுசரித்து திருத்தி விடுவார்கள் இந்த போராட்டாதி நட்சத்திரக்காரர்கள். இந்த போராட்டாதி நட்சத்திரம் குபேரனுடைய நட்சத்திரமாக இருக்கிறது, கருதப்படுகிறது. இவர்கள் கையில் காசு வாங்கினால் செல்வ வளம் பெருகும் என்பது உண்மை. இந்த இது ஒரு சேமிப்புக்குரிய நட்சத்திரம். பூரட்டாதி சகோதரி மீது அதிகமான பாசம் இருக்கும் நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம். அதனால் சில நேரங்களில் இரவம் செய்துவிட்டாய் என்று கூறுவார்கள். எப்போது இந்த போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறு வயதிலே குடும்ப சுமையை சுமக்க வேண்டி இருக்கும், ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். ஏனென்று பார்த்தால் இந்த நட்சத்திரக்காரருக்கு சுமக்க வேண்டி இருக்கும். இவர்களை பார்த்தாலே தெய்வ கடாட்சம், லட்சுமி கடாட்சமாகவும் இருப்பார்கள். வீட்டை தூய்மையாக வைத்திருப்பார்கள் இந்த போராட்டாதி நட்சத்திரக்காரர்கள். இவர்கள் இருக்கும் வீட்டில் அப்படி ஒரு தூய்மையாக இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான நட்சத்திரம் பூரட்டாதி. ஒரு நேரம் மனச்சோர்வு ஏற்பட்டால் ஒரு தெய்வத்திற்கு வேண்டி காணிக்கை கட்டி வைப்பது, பிரார்த்தனை செய்வது பூரட்டாதி நட்சத்திரம் கைவந்த கலை. அப்படி என்றால் மிகையாகாது. இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பெண்களாக இருந்தால் ஆண்களைப் போல செயல்படுவார்கள். ஒட்டுமொத்த குடும்ப சுமையையும் சுமப்பார்கள். இது ஒரு வலிமையான வல்லமை பெற்ற இந்த நட்சத்திரம் இருக்கிறது. புரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய அற்புதமான நட்சத்திரம். இவர்கள் நெருங்கிய உறவுகளில் கலப்பு திருமணங்கள், மனமாற்று திருமணங்கள் நடந்திருக்கலாம் என்பது ஒரு பொது விதி. ஆனால் புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவர்கள் தன்னுடைய சமுதாய செய்ய மாட்டார்கள் என்பது உண்மையாய் கருதப்படுகிறது. ஆண் சிங்கம் என்றால் ஒரு கர்ஜனை இருக்கும். கோபம் வரும்போது படபடவென்று பேசிவிடுவார்கள். பேசி தள்ளிவிடுவார்கள். அப்படி பேசிவிட்டு ஃபீல் பண்ணுவார்கள். பறவைகள் உள்ளான் பறவை இந்த நட்சத்திரத்துக்குரிய மரம் தேமா. இந்த மரம் பூரட்டாதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மரம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நன்றாக பழகுவார்கள். இப்போதுதான் புதுசாக பார்த்தது போல் இருக்கும், ஆனால் 10 வருஷம் பழகிய போல நடந்து கொள்வார்கள். இவருக்கு விழுந்து விருந்தோம்பல் செய்வதில் நன்றாக பிடிக்கும். சாமர்த்தியமாக பேசி அவர்கள் ஒரு காரியத்தை சாதித்து கொள்வார்கள். பூரட்டாதிக்கு இது கைவந்த கலை. ஒரு வேலை நடக்கவில்லை, இவர்கள் பேசினால் அந்த வேலை நடந்துவிடும். அப்படி அழகாக பேசுவார்கள். இது பூரட்டாதிக்குரிய குணம். தவறான வழியில் செல்ல மாட்டார்கள் என்பது பூரட்டாதி தான். இவர்கள் வலிப்பு நோய், பேரலைசிஸ் அட்டாக்காக இருக்க வேண்டும் என்பது விதி. இது 80% உண்மை. உணவு மிக சுவையாகவும் தரமாகவும் நல்லா இருக்க வேண்டும் என்பது நினைப்பது பூரட்டாதி. பூரட்டாதி பிறந்த பெயர் செய்வார்கள். சமாளி பற்றி யூடியூப் சேனல் ஆரம்பிக்க வேண்டும் என்றிருந்தால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடன் சேர்ந்து அவர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஆரம்பித்தால் அது நன்றாக வரும். ஈஸியாக விமர்சனம் செய்து விடுவார்கள். இந்த குணம் இவர்கள்ட்ட இருக்கும். இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக பார்ப்பார்கள். இவர் லைஃப் எல்லாமே பார்த்துவிட்டோம், எந்த ஒரு விஷயத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்துவிட்டோம், துக்கத்தையும் பார்த்துவிட்டோம் என்று சொல்வார். ஏவராஜாக வண்டி ஓடும். அப்படி நகர்ந்தால் இது போராட்டாதி. நீதி, நேர்மை, தர்ம சிந்தனை பூரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய ஸ்பெஷல் குணம்.
அப்படி வாழ்ந்தால் அது புரட்டாதி. நியாயமான தீர்ப்பு பேசி முடிக்கிறார்கள் என்றால் அது புரட்டாதி தான். நியாயமான வழக்கில் தீர்ப்பு வர வேண்டும் என்றால் இவர் வானத்து ஈஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் நியாயமான தீர்ப்பு கிடைக்கும். திருவெண்ணெய்நல்லூர் சிவபெருமானை புரட்டாதி நட்சத்திரத்தில் வழிபட்டால் நியாயமான தீர்ப்பு கிடைக்கும். அடிக்கடி முன்கோபப்பட்டு பின் வருத்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். மற்றவர்கள் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டார்கள். அவர்களுடைய சொத்து மட்டும் போதும் என்று நினைப்பார்கள். புரட்டாதி நட்சத்திரம் சாயங்காலம் 6 to 7 குபேர வேளையில் பிரார்த்தனை செய்து கொண்டு இதில் வியாழக்கிழமை புரட்டாதி நட்சத்திரம் என்று பிரார்த்தனை செய்தால் பொருளாதார நிலைமை மென்மேலும் வளர்ச்சி அடையும். வழிபட்டால் பொருளாதார வளர்ச்சி மிகவும் உயரத்தில் போகும். கோயில் தஞ்சை மாவட்டத்தில் அரங்கநாதரும் திருவாணி ஈஸ்வரர் சாமி இங்கு வந்து காஞ்சி பெரியவர் 1 வாரம் தங்கி தியானம் செய்துவிட்டு போயிருக்கிறார். திருக்காட்டுப்பள்ளி வழி திருவையாறு தாலுக்கா. கல்வி அறிவு புத்தி கூர்மை போக வேண்டிய கோவில் இது. ஜோதிடத்தில் நல்ல ஞானம் வர வேண்டும் என்றால் அங்கு சென்று திருவாணீஸ்வரரை வழிபட்டால் ஜோதிட ஞானம் அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். அதுபோல திருவண்ணாமலை சென்று புரட்டாதி நட்சத்திரம் வியாழக்கிழமை வருகின்ற நாளில் குபேரலிங்கத்தை சென்று வழிபட்டால் வாழ்வில் அனைத்து பொருளாதார நிலையும் உயர்ந்த இடத்தை அடைவோம் என்பது உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.